நண்பர்களே, ஹோலிஸ்டெக் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? ஹோலிக்கு முன்னாடி வர 8 நாட்களை தாங்க நம்ம ஹோலிஸ்டெக்னு சொல்கிறோம். அது நமக்கு இப்போது பிப்ரவரி 24லேருந்து மார்ச் 3 வரைக்கும் வந்திருக்குது. இதை பற்றின ஒரு சின்ன புராண கதை இருக்குது, வாங்க பார்க்கலாம். அரக்கர்களின் ராஜாவான ஹிரண்யகசிபு தன் மகன் பிரகலநாதன் விஷ்ணுவை வணங்குறதை பிடிக்காம அவரை பல வழிகளில் துன்புறுத்தி கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த முயற்சி பண்ணுற காலத்தை தாங்க, இந்த 8 நாட்களை தான் ஹோலிஸ்டெக் காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முயற்சிகள் அனைத்திலும் தோல்வியுற்றுறாரு. கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுறது ஹோலிகா. ஹோலிகா வேற யாரும் இல்லைங்க, ஹிரண்யகசிபுவோட தங்கை தான். அவங்க நெருப்பில் சாகா வரம் வாங்கியிருந்தாங்க. பிரகலநாதனை மடியில் அமர்த்தி கொண்டு தீயில இறங்குறாங்க. தீய எண்ணத்தோடு இறங்குனதுனால அந்த தீக்கு அவங்களே இரையாகி சாம்பல் ஆகிடுறாங்க. பிரகலநாதன் சின்ன காயம் கூட இல்லாமல் உயிரோட திரும்பி வந்துடுறாரு. இந்த தீமையை அழித்து ஹோலிகாவை தகனம் பண்ண நாளை தாங்க நம்ம ஹோலியை கொண்டாடுறோம் அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 நாட்களும் கிரகங்கள் அனைத்தும் உக்கிரமாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி சீக்கிரம் அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள மிக கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. நகை வாங்கிறது, புதிய ஆடைகள் வாங்குறதை கூட தவிர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. செய்ய வேண்டியவை தியானம் செய்யலாம், தவம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு மிக சிறந்த நன்மையை தரும்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்வழி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.